Praise the Lord. Wish you a happy new year. இந்த 2026 ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, விசேஷித்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டாக, மிகவும் வல்லமையான ஆண்டாக, இதுவரை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நடந்திராத மிகப்பெரிய அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நீங்கள் நிறைந்திருக்கும்படி தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனத்தின் மூலமாக கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். வல்லமையுள்ள வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஆவியையே நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் ஆண்டு. பிரியமானவர்களே, உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஆண்டு இது. தேவனுடைய ஆவியினாலேயே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் உண்டாக்கப்பட்டது. இன்றும் இந்த தேவ ஆவியானவர் மூலமாக தான் சகலமும் அசைகிறது, இயங்குகிறது. பிரியமானவர்களே, உலர்ந்து போன எலும்புகளுக்குள் ஜீவனை வைத்தவர் இந்த வருடத்தில் என் தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். நிச்சயமாக பிரியமானவர்களே, இழந்து போன எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மீட்டுக் கொடுக்கும் ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில் இது மாறும். எங்கெல்லாம் இது ஆகாது, நடக்காது, முடியாது, சாத்தியமே இல்லை என்று சொல்லி பேசக்கூடிய அத்தனை இடத்திலும் இந்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் செயல்படுத்துவார். இதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, இந்த ஆவியின் பலத்தை கேட்கிற பொழுது, இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் விசேஷித்த வருடமாக மாறும். பிரியமானவர்களே, எந்த தேவனுடைய ஆவியானவர் பிரியமானவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து செயல்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவையே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவரா இந்த வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் வாஞ்சியாய் இருந்து இவரை நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த ஆண்டு முதலாய் அவரை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விசேஷித்த விதமாக செயல்படும். இந்த உலகத்துக்குரிய சர்வ ஆசீர்வாதத்தையும் இவர் ஒருவராலேயே உங்களுக்கு தர முடியும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கொடுக்கிறாராம். பிரியமானவர்களே, உடைந்த உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் தரித்திரம் மாறும், உங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகும், உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே இது ஆகும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2026 என் தேவன் உங்களை அற்புதமாக வழிநடத்த இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.